சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாம்பா உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்ல. முதல்ல இந்த புது கதையில் நடக்கிற முதல் சீனை நீங்க கேளுங்க. ஒரு நல்ல வசதியான வீடு அமெரிக்காவில். அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் நளினி. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும் அவங்களுக்கு. நல்ல பியூட்டிஃபுல், எஜுகேட்டட், நைஸ் லேடி. அப்போ உள்ள ஒருத்தர் வர்றாரு. வீட்டில் இருக்கிற 2-3 பெட் டாக்ஸ் அப்படின்னு குலைக்குது. உடனே நளினி அப்படியே ஸ்டைலா பாடியில இருந்து பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி இறங்கி வந்து who is it அப்படிங்கிறாங்க. நான் தான் சுதர்ஷன் என்ற மந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்ல, ஹேய் சுதர்ஷன் என்ற மந்திரமூர்த்தி, how are you? good to see you, come on please sit down அப்படின்னு சொல்ல, இல்ல நான் முக்கியமா பேசணும்னு தான் வந்திருக்கேன். என்ன பேசணும்? என் புருஷன் ஊர்ல இல்லாத போதெல்லாம் கரெக்டா உனக்கு எப்படியோ மூக்கில் வேர்த்துருது. சோ அக்னீஸ்வரன் ஊர்ல இல்லைங்கிறத எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க. கோ ஹெட் டாக் அப்படின்னு சொல்ல, என்ன தெரியாத மாதிரி பேசுற நளினி, மந்திரமூர்த்தி என்ற சுதர்ஷன் என்ற மந்திரமூர்த்திங்கிறனா உன் மேல எவ்வளவு அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? என்னது, என் மேல அன்பு பாசமெல்லாம் நீ வச்சிருக்க. நான் கல்யாணம் ஆனவ. என் கணவன் பேர் அக்னீஸ்வரன். நல்லா படித்து ஐஐடியில் கோல்டு மெடல்லாம் வாங்கி பெரிய வேலையில் இருக்காரு இன்னைக்கு அமெரிக்காவில். அதே போல நானும் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டிங்ல இருக்கேன். நீ என்னடான்னா கல்யாணமான எங்கிட்ட வந்து ஏதோ பேசுற. பிறன்மனை நோக்காத பேராண்மை அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. படிச்சிருக்கியா திருக்குறள்? இருந்தாலும் பிறன் மனைய நோக்கிறதே உனக்கு தொழிலா இருக்கு. அதுவும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா பழகி நீ அவரையே ஏமாத்த துடிக்கிற. என்ன பார்க்கிற போதெல்லாம் ஒரு மாதிரி உன் கண்ணு என்னன்னையோ தேடுது. கண் தேடுதே அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. சோ உனக்கு என்ன வேணும்? இல்ல அதான் நீயே புட்டு புட்டு வைக்கிறே எல்லாத்தையும். எனக்கு ஒன்ன இல்ல, எனக்கு உன் மேல ஒரு பெரிய கிரஷ் தெரியும். அதாவது நீ என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே என்ன திருட்டு பார்வை பாக்குறியே, அப்பவே எனக்கு தெரியும். அது தவிர நான் ஒரு தடவை வேகமா மாடியில இருந்து இறங்கி வரும்போது நீ என்னவோ என் வீட்டுல வேகமா மாடியில ஏறி என் மேல இடிச்சு அப்படியே 2 பேரும் புரண்டு உன் கை படக்கூடாத இடத்துலாம் பட்டுதே, அப்பவே
ஒரு இன்டென்ஷன்லாம் எனக்கு புரிஞ்சது. இருந்தாலும் உன்னை காட்டி கொடுக்க வேண்டாம் தான் சும்மா இருந்தேன். அதாவது காலேஜில் படிக்கிற போது நீ நானும் படிச்சோம் ஒன்னா. அப்பவே நீ என் பின்னாடி நாயா அலைவ. நான் உன்னை திரும்பி கூட பார்த்தது இல்லை. ஆனா இப்போ திடீர்னு அமெரிக்காவில் மீட் பண்ணி அடையாளம் கண்டுபிடிச்சு என் பின்னாடி ஓடி வந்து அப்ப நான் என் புருஷன்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தினேன். உடனே என் புருஷன்கிட்ட உயிரா பழகிற மாதிரி என் வீட்டுக்கு வந்து எங்கூட பழக முயற்சி பண்ற. ரைட்? ஓகே ஓகே. நானும் யோசிச்சு பார்த்தேன்பா. அதாவது ஒரு வளையல் ஜோடி, 2 கைக்கு 2 வளை வேணுமே, ஒரு ஜோடி வளையல், வைர வளையல், கிட்டத்தட்ட $52,000 வாட் அப்படின்னு சுதர்சன் என்ற மந்திரமூர்த்தி சொல்ல, என்னப்பா வாட்டு இட்டது பட்டானால் வாட் என்ன அப்படிங்கிற மாதிரி வாட் அப்படின்னு இவ்வளவு வருஷம் வாய்த்திருக்கிறேன். $52,000-$55,000 வைர வளையல் என் கைக்கு வந்தா உன் ஆசை நிறைவேறும். ஐ எம் ஆல் யுவர்ஸ் ஃபார் 24 hours. யுவர்ஸ் 24 hours. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, $55,000 வைர வளையல வாங்கி கொடுத்து, ஆமா உன் ஆசையை நிறைவேற்றிக்க இதுதான் பிரைஸ். எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அந்த விலைய கொடுக்க முடிந்தால் கொடு. இல்லைன்னா இந்த நரி இருக்க பழம் எட்டலைன்னு என்ன சொல்லும், சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு ஓடிடும். நீயும் கிட்டத்தட்ட அந்த நரி மாதிரி தான். உன் பார்வை நரியோட பார்வைக்கு உனக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால $55,000 உனக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அந்த ஜோடி வலையில வாங்க முடியும்னா, இந்த ஜோடி ரொம்ப நெருங்கி பேசி பழக 24 மணி நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவுட், கெட் அவுட். இது நரியா? சீச்சி இந்த பழம் புளிக்குமா? நானும் அமெரிக்காவில் 8 வருஷமா இருக்கேன். நல்ல வருமானம் வருது. ஸோ $55,000 ஒன்றும் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்லை, ஐ குட் அஃபோர்ட் இட். வளையலோட வந்து பார்க்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, இந்த கதையோட ஆரம்பத்தை பாத்தீங்களா? அதாவது நளினிங்கிற மாதரகுல மாணிக்கம் கணவனுக்கு தெரியாம இந்த சுதர்சன் அப்படிங்கிற மந்திரமூர்த்திக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? 24 மணி நேரம் ஐ எம் ஆல் யுவர்ஸ். நீ என்ன விட செய்யலாம். ஆனா அதுக்கு கண்டிஷன், வைர வளையல் ஒரு ஜோடி கிட்டத்தட்ட $55,000. இந்தியா கணக்குப்படி பார்த்தா 83 பெருக்குங்க, 8 பெருக்கினா 8 40, 8 44, 44, 47, 48 லட்சம் வருது. மிச்சம் 2,50,000 இருக்கும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மாதரகுல மாணிக்கமும் இப்படிப்பட்ட ஒரு உத்தமன் யாரு? நம்ம சுதர்சன் என்ற மந்திரமூர்த்தி. அதான் அவன் ஏற்கனவே மேரீடு. பாவம், ஒரு கிராமத்து பொண்ணு, வசதி இருக்கு, பணம் இருக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அப்பாவி பொண்ணை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவ காலேஜில் ஒன்னா இவங்க 2 பேரும் படிச்சாங்க. அதை வைத்து இவளோடு கொஞ்சம் பழக்கம். இவ பின்னாடி நாயா அலைஞ்சான் அந்த காலத்திலேயே. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இப்படி வந்து பேசுகிறான். பாத்தீங்களா காலம் எப்படி எல்லாம் மாறுதுன்னு. ஏன்னா அந்த காலத்திலேயே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. 70ஸ்லயே பணக்கார பாவிகள்லாம் கார் கீஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. யார் கார் கீ யாருகிட்ட கிடைக்குதோ அவங்க அன்னைக்கு ஜோடி மாற்றம் எல்லாம் பண்ணிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இந்த கதையில் இது நடக்குது. அதனால இத மனசுல வாங்கிக்கங்க. இப்படிப்பட்ட மாதரகுல மாணிக்கத்தையும் மனிதர்கள் மாணிக்கமான மந்திரமூர்த்தியையும் வச்சு ஒரு கதை தோணிச்சு. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், கேளுங்க, கேட்டு ரசிங்க. ஓகேயா? சோ இந்த கதைக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம், என்ன டைட்டில் கொடுக்கலாம்னு ரொம்ப யோசிச்சேன்.
அப்புறமா பார்த்தேன், சரி இப்படி கொடுத்தா என்ன அப்படின்னுட்டு வட்டியும் முதலுமாக அவளை கொடுத்தாள். வட்டியும் முதலுமாக அவளை கொடுத்தாள். இதுதான் டைட்டில். நல்லா கேட்டுங்க. ஓகேயா? சோ பணத்துக்கு வட்டி முதல்ல இருக்கு. ஆனா இவ வட்டியும் முதலுமா தன்னையே கொடுக்க தயார் அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. சரி, ரைட். இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல பளிச்சுன்னு புரியும். அப்போ அதை பற்றி வளாவரியாக பேசும்பொழுது, ஆஹா இதுதான் விஷயமா, கிளைமேக்ஸ் இப்படி போகுதான்னு உங்களுக்கு புரியும். நம்ம கதாநாயகி நளினியும் சுதர்சன் என்ற மந்திரமூர்த்தியும் சென்னையில ஒரே காலேஜில் படிச்சவங்க. அவ ரொம்ப அழகி அண்ட் நல்ல வசதியான பொண்ணு. ஒரே பொண்ணு, அப்பா அம்மா. ஒரே அம்மா ஒரே அப்பா, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. நல்ல வசதியான பொண்ணு, நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. விதவிதமா அழகழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவேன். கேம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது டென்னிஸ் ஆடுவேன், பேட்மிண்டன் ஆடுவேன், கிரிக்கெட் கூட ஆடுவேன், டென்னிஸ் பிச்சு உதறுவேன். அந்த டென்னிஸுக்கு போட்டிருக்கிற காஸ்டியூம் எல்லாம் பார்த்து காலேஜே நிற்கும். எல்லாரும் மேட்ச் தான் நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இல்ல மேட்ச் இல்ல, இவளோட எப்படியாவது நம்ம மேட்ச் பண்ணி நிக்க முடியுமா, ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமாங்கிற ஆசையில பசங்கள்லாம் அவ டென்னிஸ் விளையாடுற போது அந்த மட்டையை அப்படி சுழற்ற அழகியும் அவ போட்டிருக்கிற காஸ்டியூமையும் ரொம்ப ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு காலேஜில் பாப்புலர். அப்படிப்பட்ட நம்ம கதாநாயகி நளினி, அவ பின்னாடி பல பேர் அழைந்தாலும் இவன் நம்ம அக்னீஸ்வரன் சாதாரண ஏழை ஃபேமிலி தான். அவன் நான் நல்லா படிச்சு ஐஐடியில் ஓகன்னு படிச்சு நல்லா முன்னுக்கு வருவான்னு சொல்லிட்டு உங்க அப்பா இந்த மாதிரி பையன் தான் வேணும்னு சொல்லி, எனக்கு பிடிச்சிருக்குமா உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொன்ன உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் இருக்காங்க. அதாவது நளினியும் அக்னீஸ்வரனும். ஆனால் குழந்தை இல்லை அவங்களுக்கு. அதாவது இவன் நம்ம சுதர்சன் மந்திரமூர்த்தி அந்த காலேஜில் படித்தாலும் இவன் பின்னாடி நாயா அலைவான். அவரும் ரொம்ப சாதாரண ஏழை குடும்பம். ஆனா எப்படியாவது பணம் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து அவருடைய பணமெல்லாம் தனக்கு வரணுங்கிற பேராசையில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு 3 அண்ணனுங்க. அவங்க ஃபேமிலியில கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, வரதட்சணை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சொத்துல 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க ஃபேமிலி ரூல். சட்டம் கொடுக்கணும்னு சொன்னாலும் பெண்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி இது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. என்னத்த செய்வான் பாவம். இருந்தாலும் ஏதாவது வழி பிறக்காதான்னு பாக்குறான். அவனும் அப்படி அப்படியே அமெரிக்காவுக்கு வந்து வேலையெல்லாம் தேடி ஓரளவுக்கு நல்லா இருக்கான். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப அப்பாவி. இவன் என்ன சொன்னாலும் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ஊரெல்லாம் அப்படியே 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 பல விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறான். நம்ம சுதர்சன் என்ற மந்திரமூர்த்தி. அதுலதான் இந்த பொண்ணு நளினி அவங்க கூட படிச்ச பொண்ணு அமெரிக்கால திடீர்னு பார்த்த உடனே அவருக்கு மறுபடியும் பழைய தீ பத்திக்கிச்சு மனசுல. என்னதான் வள்ளுவர் அதெல்லாம் சொல்லிட்டு போனாலும் இவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம பிறன்மனை நோக்காதவ மாத்தி எப்படியாவது அவ கூட ஒரு நாள் இருக்கணுங்கிற ஆசை துடிக்க அவ $55,000 ஒர்த் வளையலை கொடுத்தால் உண்டுங்கிறார். கட் பண்ணா இப்போ கிளைமேக்ஸை நெருங்கி விட்டோம். அவ புருஷனோட பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது எங்க அக்னி அப்படின்னு செல்லமா கூப்பிடுவேன். சமயத்தில் வாடா போடா, செல்லம்மா சமயத்தில் வாங்க போங்க, முக்காவாசி டைம் வாப்போம். அக்னி முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது சுதர்சன்கிற மந்திரமூர்த்தி பணத்தை கொடுத்து ஆர்டர் எல்லாம் பண்ணி $55,000 அந்த வைர வளையல் ஜோடி வருது. அந்த ரசீதை குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டான். அப்படியே மண்டியிட்டு காலில் விழுந்து உங்கூட இருக்கிறது எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி $55,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அவனுடைய ஒரே ஒரு 24 ஹவர்ஸ் சொல்றேன்னு கேட்கிறான் ராஸ்கல் அப்படின்னு சொல்ல. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீயே தான் பண்ணிட்டு இருக்க எல்லாம், என்ன ஒன்னும் குறுக்க இருக்க போது மாமா ஆக்கிடாதம்மா ப்ளீஸ். இதுவே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. இதுல சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே செய்றேன். இத என்னது சொல்லிட்டு செஞ்சா ரைட்டுங்கிறியா? நோ, சரி ஒரு பர்பஸ்க்காக தானே செய்றேன்.
அப்படின்னு சொல்றான். ஓகே, என்ன பர்பஸ் ஏது பர்பஸ்ங்கிறத இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்து விட்டோம். 4வது பகுதியில் தெரிஞ்சுங்க. அதாவது காலேஜில் படிக்கிற போது இந்த பொண்ணுக்கு 19 வயசு, நம்ம நளினிக்கு. அவ அப்பா நல்ல வசதியா இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன். நல்ல வசதி தான், அவங்களுக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது. சந்தோஷமா இருக்காங்க, நல்ல அருமையான வீட்டுல, நல்ல ஏரியாவில். ஆனா திடீர்னு என்னைக்கு காலன் யாரை கூப்பிடுவான்னு தெரியாது, அவரு ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம நளினியோட ஃபாதர் திடீர்னு இறந்து போக குடும்பமே ஷாக்கு. ஒன்றும் புரியல. அதாவது என்ன செய்யறது ஏது செய்யறது, திடீர்னு போயிட்டாருங்கிற போது அவங்கள கையும் ஓடல காலும் ஓடல. ஒருத்தர் ஹெல்ப்புக்கும் ரொம்ப ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவ அப்பா வந்து எப்படின்னா அனாவசியமா ஆட்கள் ரொம்ப கிட்ட நெருங்க விட மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவன் காலேஜில் இருக்க வைக்கிறா போறா. அண்ட் காலேஜில் பாப்புலர், நிறைய பேர் பின்னாடி அலையறவங்க இருக்காங்களே தவிர, தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ நம்ம அக்னேஸ்வரன் ஓடி வந்து, ஐயோ ஐம் சோ சாரிம்மா, இந்த மாதிரி ஆயிப்போச்சேமே, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு உள்ள ஒரு மனசுல வேற இன்டென்ஷன்லாம் வச்சுக்கிட்டு அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போக, அவளுக்கும் அந்த சோகத்திலேயே அந்த வருத்தத்திலேயே இந்த இதுலயும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சரின்னு பேசாம இருக்க, இழுத்து போட்டு அவ்வளவு வேலையை செஞ்சு 2-3 நாள் இருந்து அவங்களுக்கு இந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்றது, வைக்கிறது, போறது, பூசாரி பிரீஸ்ட் எல்லாம் கூப்பிடுறது, வைக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய கவலைகள்லாம் கொஞ்சம் போக்குற மாதிரிலாம் இருந்துட்டு கிளம்புறான். ஆனா போகிற போது ஒரு 20-25 பவுன் நகைகளை நைஸா அடிச்சுக்கிட்டு போயிடணும். அதாவது சபலம் யாரை விட்டது, வசதி குறைவா இருக்கிறவன், அவரு காலேஜில் படிக்கிற பையன் தான். டெப்த் வீடு, உத்தரம் கவலைப்படல, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறத வச்சு. ஸோ பீரோ கீரோ சாவி எல்லாம் அதிலேயே இருக்க வைக்கிறது. இவன் வந்து எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள 2-3 நாள் புடங்கிறதுனால பழைய வந்தான். அப்படி அப்படி பார்த்ததுல கண்ணில் பட்டுது. ஒரு 20-25 பவுன் நகைய அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அது வேலைக்காரி பார்த்துட்டு இவகிட்ட வந்து சொல்ல, இவளுக்கு வந்து ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்லடா, சுமார் மணி அப்புறம் பாத்துக்கிறாங்க இல்ல, போலீஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டா. அதுக்கப்புறமாக அப்படியே அந்த விஷயம் போச்சு. ஸோ ஒரு 25 பவுனுங்கிறது இன்னைக்கு விலை ஒரு பவுன் 50-55,000 ரூபாய். ஸோ அமெரிக்கன் டாலர்ல பார்த்தாக்க எவ்வளவு வருது பாருங்க, கிட்டத்தட்ட $600-700 ஒரு பவுனு. ஸோ இவ வட்டி கிட்டி எல்லாம் கணக்கு போட்டு, அதாவது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அவ 20-25 பவுன் திருடினதை திருப்பி கலெக்ட் பண்ண இது வழி. ஏன்னா வேற எந்த வழியிலையும் ப்ரூஃபும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனை மடக்கி 24 ஹவர்ஸுக்கு $55,000 சொல்லி அவனை வாங்க வச்சு, அவனும் மடத்தனமாக முட்டாள்தனமாக அந்த ஆசைங்கிறது யாரை விட்டுது வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் 2-3 தடவை அவ நேரம் சொல்லிட்டு, பெண்களுக்கு உடல் கோளாறுங்கிறது எப்போ வரும்னு சொல்லி முடியாதப்பா, தெரியாது உனக்கு அதெல்லாம் பத்தின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணி அவனும் பொறுமை இழந்து, என்னம்மா அது தில்ல நம்மள அட்டிகை வாங்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு அந்த அத்தை இருக்கிற மாதிரி நீ என்ன போட்டு படுத்துறியே ஐயோ அப்படின்னு சொல்ல, சரியா என்னையா பண்ண முடியும், டைம் வருதா வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகி போச்சு. டைம் வருதுன்னு சொல்லிட்டு எப்ப வருதுன்னு தெரியாம தவிக்க வருது. 2 மாசமா நான் தூங்கவே இல்லை அவ்வளவு சொல்ல, சரி பாப்போம் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு நாள் இவங்கிட்ட பேசுற போதும் சொல்றான், இந்த பாரு உங்ககிட்ட பேசின டீல் அது இது எல்லாமே நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதை நான் சோசியல் மீடியாவில் விட போறேன்னு சொல்ல, இவ அட அப்போ உனக்கும் எனக்கும் டேட் டிக்கெட் ஒண்ணும் கிடையாது, அப்போ வளையல திருப்பி கொடு, நோ பழைய கணக்கு ஒன்று இருக்கு, அதில் நான் செட்டில் பண்ணிக்க போறேன். என்னது பழைய கணக்கா? எஸ், நீ வீடியோ ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாவில் விடு, பதிலுக்கு எங்கிட்ட இருக்கிற நான் ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள்லாம் விடுறேன். ஒரு கல்யாணம் பண்ண எப்படி எல்லாம் நீ தொந்தரவு பண்ண, குறைஞ்சது ஒன்னு 25 வருஷம் உள்ள அனுப்பாம விட மாட்டேன்டா ராஸ்கல். பிறன்மனை நோக்காதன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதை மீறி எங்கிட்ட வந்து வம்பு பண்ணிருக்க. அதுவும் இது அமெரிக்கா இந்தியா மாதிரி இல்ல, நீ படத்தை கொடுத்தது இந்த வழியெல்லாம் வர முடியாது, உன்னை உள்ள தள்ளாம விடமாட்டேன்னு சொல்ல, துண்டக்கானம் துணியக்கானம் நான் ஓட, அந்த 25 பவுன் திருடியதுக்கு வட்டியை முதலமாக பணத்தை கலெக்ட் பண்ணி விட்டால் நமது மாதர்குல மாணிக்கம் நளினி அக்னீஸ்வரன். தான் கதை.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட்டுன்னு உங்க அபிப்பிராயத்தை அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.